ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், விஜய் மட்டும் என் தலையை மட்டும் சிஎம் ஆயிட்டான்னு வைங்க, அந்த சாட்டை முருகன் இந்த வெத்து வேட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிருவீங்க. ஓகே, உங்களோட பேர் என்ன, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்றீங்களா? எனக்கு வந்து 17 ஆகுது. நான் இப்பவே சொல்லிடுறேன், நான் ஓட்டெல்லாம் போட முடியாது. அடுத்த வருஷம் நான் பார்த்துக்கிறேன். ஜெயிச்சாலும் தோத்தாலும் டிவிக்கே தான். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அவருக்கு ஒரு நாள் கொடுத்துருந்தாங்க சான்ஸ். இந்த வாட்டி தளபதியை எடுத்து பேசிட்டாரு. அவருக்கு வந்து 1% ஓட்டு கூட வராது. இப்போ அண்ணான்னு அன்போடு அழைச்சாலே வருவான். அந்த மாதிரி எங்க தளபதி அண்ணா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும், அவர் திரும்பி பாப்பாரு கண்டிப்பா. ஸ்டாலின் சார் வந்தாரு, ஏன் நீங்க இவ்வளவு கவர் பண்ணல? இவ்வளவு ஏன் க்ரௌட் வரல? வரலையே அவ்வளவுதான். லாஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் இருக்காரு. ஓகேங்களா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டிவிக்கே தான் வரணும் எல்லாரும். ஆமா, ரொம்பவே பாதுகாப்பா இருந்துச்சு. டிவிக்கே தான் வரணும். தயவு செஞ்சு சொல்றேன், திரும்பி அந்த கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு ஆசைப்பட்டு சின்ன சின்ன பசங்களுக்கு 200 ரூபா 300 ரூபா கொடுத்து நிப்பாட்டாம நாளைய சமுதாயத்தை வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டாக கொண்டு போனா தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. இல்லைன்னா கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு ஆசைப்பட்டுட்டு போராட்டம் பண்ணிட்டு செத்து போயிருங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியல, தற்குறிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் என்ன சொன்னா என்னங்க, எங்க தளபதி பத்தி எங்களுக்கு தெரியுங்க. யார் என்ன, நாங்க தற்குறியா? அப்ப அந்த தற்குறி நாங்க எல்லாமே ஓட்டு போட்டோங்க, எங்களை தற்குறின்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாருமே தற்குறின்னு சொல்றாங்க. நாங்க வந்துட்டு இவ்வளவு நாள் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தோம்ல, அப்ப அவங்களும் தற்குறி தானே. அவங்க எப்படி அப்படி சொல்லலாம்? எங்க தளபதி பத்தி எங்களுக்கு தெரியுங்க. நாங்க எங்க தளபதியை சீட்ல சிஎம்மா உட்கார வைப்போங்க. எங்களுக்கு தெரியுங்க, எங்க தளபதி தான் இந்த வாட்டி. தூய சக்தி தான் இந்த வருஷம், தீய சக்திலாம் ஒழியணும், அவ்வளவுதான். 2026 தேர்தல் முடிஞ்ச ரிசல்ட்டுக்கு அப்புறம் எங்க ஆள் தான் சிஎம் சீட்ல உட்கார போறாரு, அது உறுதி. திமுக வரவே வராது, கண்டிப்பா எங்க ஆள் தான் வருவாரு. 2026 மட்டும் இல்ல, அடுத்த 5 வருஷம் கழிச்சா எங்க ஆள் தான் நிப்பாரு. கண்டிப்பா அவர் தான் சிஎம். எந்த அரசியல்வாதிக்கும் இந்த மாதிரி கூட்டத்தை யாருமே பார்த்தது இல்ல. மக்கள் கான்பிடென்டா இருக்கணும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். என்டிகே கட்சியில சீமான் சார் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. வரும் நல்லவரா இருந்தா விமர்சனம் வரும், அப்பதான் அவங்க பழைக்க முடியும். அவர் அவரை வீடியோ எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணாதான் அந்த பிச்சில் அவனுங்க வாழ முடியும். இல்லன்னா அவனுங்கள ஒன்னும் முடங்க முடியாது. அவரை பேசுறதுக்கே இவனுங்க வந்து தயங்கணும். ஓகேவா, தயங்காம பேசுறாங்கன்னா இது நம்மள வச்சு பண்ணாதான் பணம் யாரை வச்சு அவங்கள பத்தி பேச சொல்லுங்களா? ஒன்னும் பிடுங்க முடியாது. விஜய் பேசினா மட்டும்தான் அவங்களால காசு சம்பாதிக்க முடியும், இல்லன்னா ஒன்னும் பண்ண முடியாது. யார் எப்படி நினைச்சாலும் சரி, விஜய் தான் அடுத்த சிஎம் உட்காரு. தன்னந்தனியாலே நான் ஏறாலமா பாரு, 8 கோடி பேரு நீ முடிஞ்ச தூக்கி பாரு. சீமான் வந்து குழந்தைங்களெல்லாம் முத்தம் கொடுக்குறாருல, பாத்தீங்களா? ஒரு பொண்ணை போய் இல்லைங்க, ஒரு பொண்ணை போய் விருப்பமே இல்லாம அந்த பொண்ணை போய் முத்தம் கொடுக்குறாரு. அவர் நாள் யாரு தற்கொலையா என்னது அது? அந்த ஆளு வந்து பாத்தீங்கன்னா பெண் பாலியல் குற்றத்துல உள்ள இருக்கிறாருங்க, போயிட்டு வந்தாருங்க. மக்கள் விரோத ஆட்சியை இந்த திமுக அரசை வந்து இதோட இந்த 2026 நம்ம ஒழிக்கணும். அதுக்கு நம்ம தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு தயவு செஞ்சு ஒரு ரெக்வஸ்ட், ரொம்ப உங்க காலை தொட்டு கும்பிட்டு கேட்குறோம். டிவிகேன்னு ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான் ஆகுது. இந்த டிவிகேங்கிற கட்சிக்கு மக்கள் ஜனத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ ஜனங்கள் பார்த்தீங்களா? தூத்துக்குடி பார்த்தீங்களா? திருநெல்வேலி பார்த்தீங்களா? எல்லா இடத்துலையுமே வந்து மக்கள் வந்து தளபதிக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன் இந்த கூட்டத்துக்கு குழந்தைங்க கூட்டிட்டு வரீங்க? விஜய் கூட்டிட்டு வரவானாதான் சொல்றாரு. ஆனா நாங்க சேஃப்டியா நிக்கிறோம்ல, எட்ட நின்று தானே நாங்க பாக்குறோம். கரூர்ல நடந்துச்சுன்னா எங்க எவ்வளவோ நடக்குதுங்க. கண்ட நாயங்களா ரேப் பண்ணிட்டு போறானுங்க 2 வயசு குழந்தைய. அதெல்லாம் கேட்க இந்த மக்களுக்கு துப்பு இல்லையா? நான் கேட்கறேன், கரூர் ஏன் கரூரை சொல்றீங்க? அவரை சாவச்சாரு. நாங்க எங்க சேஃப்டிக்கு ஓரமா நின்று எட்ட பார்த்துட்டு தாங்க போறோம். நாங்க சேஃப்டியா தான் கூட்டு போறோம். குழந்தை அங்க பாருங்க, 2 கை குழந்தைங்க, 2 மாசம் குழந்தைங்க தூக்கின்னு வந்திருக்கோம். நாங்க எந்த நம்பிக்கை கூட்டு வந்திருக்கோம்? எங்க சேஃப்டிக்கோசம் நாங்க கூட்டு வந்திருக்கோம். நாங்க பத்திரமா தான் போறோம். டிவிகேனாலே தற்குறி கூட்டம் அப்படின்னு சொல்றாங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, நாங்க தற்குறி தான். எங்களுக்கு தெரியாது தான். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பொலிட்டிக்கல்னால என்னன்னு தெரியாது தான், ஒத்துக்கிறோம். ஆனா நாங்க இதையும் கத்துக்கிறோன்றதுக்கு ஒரு உதாரணமே நாங்க வந்து எங்க அண்ணாவால தான் நாங்க கத்துக்கிறோம். நாங்க அண்ணாக்காக எங்க வேணாலும் போவோம், எது வேணாலும் பண்ணுவோம். அவர் அன்புக்காக எல்லாமே பண்ணுவோம். அதனால அண்ணா நீங்க கவலையே படாதீங்க. உண்மையா பார்த்தோம், செம்ம சந்தோஷமா இருக்கு. வேற லெவல். ஜெயிப்பாரு, அவர் தான் ஜெயிப்பாரு, யாராலே வர முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அப்படியே ஃபுல்லா கூஸ் பம்ப் தான். அந்த போல வெள்ள செம்ம அழகு. அவரு ஊழல ஒழிக்கணும். போதை அதிகமாயிடுச்சு, கஞ்சா அதிகமாயிடுச்சு, மாத்திரை அதிகமாயிடுச்சு, ஊசி அதிகமாயிடுச்சு, எல்லாத்தையும் ஒழிக்கணும். நாங்கள் ஆட்சி ஆளு வந்தாருன்னா முதல்ல ஒழிக்கிறது நம்ம கையெழுத்து, அதான் முதல் கையெழுத்து. தான் வேறு எதுவுமே இல்லை.
முதல் ஆட்சி நம்மள ஆட்சி 2026 ஆட்சி நம்ம ஆட்சி தான். 2026 நம்ம மட்டும் தான் சிஎம் ஜோசப் விஜய் அவர். இப்போ தற்கூரி கூட்டம் தான் இன்னைக்கு பெரிய அவர் ஆட்சியை பிடிக்க போகுது. தற்கூரி கூட்டம்ன்றது தப்பு. அது எல்லாரும் படிச்சவங்க தான் இருக்கிறாங்க. அதனால தற்கூரி கூட்டம்ன்றது தப்பு. அது தப்பான பேச்சு. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க விஜய் சிஎம் ஆவாரா, ஏன்னா எடுத்தோடனே சிஎம் ஆவாரான்னு. சிஎம் ஆக்குறது தான் எங்களோட வேலை. எங்களை நம்பி அவர் வந்திருக்காரு. அவர் என்னைக்கு இறங்கினாரோ நாங்க அன்னைக்கே சிஎம் ஆக்கிட்டோம். ஆமா, இன்னொன்னு அவர் சிஎம் ஆகணும் அவசியமே கிடையாது. அவர் இருக்கிற வசதிக்கும் அவர் இருக்கிற அங்கஸ்துக்கும் விட்டீங்கன்னா நம்ம தான் மிஸ் பண்ணுவோம். திரும்பி ஏதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம், பாலியல் கொடுமை எல்லாமே உட்காந்து போராட்டம்னு உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நாளைக்கு என்னைய கூட கொண்டு போடலாம். அப்ப என்ன பண்ணுவீங்க? போராட்டம் தான் பண்ணுவீங்க. போராட்டம் பண்ணி சாக வேண்டியதுதான். தளபதியே சொல்லிட்டாங்க அக்னில தான் வந்து ரிசல்ட் வருதுன்னு. அப்ப அக்னி வந்து சூரியனை எல்லாரும் எதிர்ப்பாங்க. அப்ப வந்து டிஎம்கே தோக்கும், டிவிக்கே எதிரும். சீமான் வந்து இனிஷியலாக சப்போர்ட் பண்ணார். அது உங்களுக்கும் தெரியும், மீடியா எல்லாருமே தெரியும். பட் ஆனால் லேட்டராக இவரோட பவர் இன்க்ரீஸ் ஆக அவருக்கே தெரிஞ்சு போச்சு. என்னடா இது நம்ம 15 வருஷமா இருக்கும், ஒரு எம்எல்ஏ கூட ஆகலைன்ற ஒரு இது அவருக்கு இருக்கும். நேற்று வந்து 500 நாள் தான் ஆகுது. இன்னைக்கு எவ்வளோ இது இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அதுதான் growth அவருக்கு. அதுதான் ரொம்ப எதிர்பார்க்குறோம். என்னன்னு பார்த்து ரொம்ப சந்தோஷம். தங்க மாதிரி இருந்தாரு. ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வரணும். கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. அது மே 4 தெரிஞ்சிரும். மாறுமா மாறாத மே 4 தெரிஞ்சிரும். எல்லாமே எழுந்து வரானே அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லைன் எல்லாம் அந்த எனக்கு தொண்டை சரியில்லாம பாடுவான். இந்த சினிமா ஃபீல்டே அவருடைய ராஜ்யம் தான். அது அவரால் முடிஞ்சா அந்த பீக்ல அவ்வளோ இதுல ஃபயரா இருக்க முடியும். அதை விட்டுட்டு நமக்காக வராருன்னா நம்ம அவருக்கு பின்னாடி நின்று அவர் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கோம். அந்த நன்றி கடன் செலுத்துறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்மளுக்காக வந்திருக்காரு. எத்தனை தொகுதியில விஜய் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லா தொகுதியிலயும் விஜய் தான் வேட்பாளரா நிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லா வேட்பாளரும் விஜய் தான் எங்களை பொறுத்த வரைக்கும்.